வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு ரெசிப்பியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. இது ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே வேக வச்சு ஒரு புளிக்குழம்பாக செய்யலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு டெய்லி யோசிக்கிறத விட இந்த மாதிரி காராமணி குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. அரை கப்பு அளவு தாங்க நான் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். இதுவே நம்மளுக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வருங்க. அரை கப் அளவு தட்டைப்பயிருங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. கத்திரிக்காய் குழம்புக்கு, தட்டைப்பயிறு குழம்புக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம ஊற வச்சு வச்சிடலாங்க. இப்போ தட்டைப்பயிரை குக்கரில் சேர்த்துட்டுங்க ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. தட்டைப்பயிறு இந்த மாதிரி 4 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்படி உடஞ்ச மாதிரி இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். 4-5 விசில் விடணுங்க. வேக வச்சுட்டு இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த புளியை கரைச்சிட்டுங்க. இந்த மாதிரி புளியை கரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டுங்க. அந்த புளி தண்ணியிலேயே கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ குழம்ப தாளிச்சிடலாங்க. வடச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. பூண்டு பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வணக்கிக்கலாங்க. தட்டைப்பயிரில் உப்பு சேர்க்கலிங்க, நம்ம இந்த குழம்பு கலவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகா அப்படி எடுத்துருக்கேங்க. அது இது கூட சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாங்க. மசாலா தூளை கருக விடாமல் எண்ணெயில் நல்லா வணக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம புளி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை கலக்கி விட்டுட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு மசாலாலாம் எதுவும் அரைக்க வேண்டியது இல்லைங்க. தட்டைப்பயிரே நல்லா குழம்பு கெட்டியாக வருங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிக்க விட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டைப்பயிறு நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்ம தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னி செஞ்சிடலாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.